நண்பர்களே, இதுவரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே யாருமே பண்ணாத ரெக்கார்டு நம்ம மேக்ஸ்வெல் பண்ணியிருக்காரு. நேற்று மேட்ச்சில் கிங்ஸ் 11 பஞ்சாப்பும் குஜராத் டைட்டன்ஸும் விளையாடுறாங்க. குஜராத் டைட்டன்ஸு 11வது ஓவர் போடுறாருங்க. யார்? நம்ம சாய் கிஷோர் பவுலிங் போடுறாரு. பேட்டிங் வந்து நம்ம மேக்ஸ்வெல்லுங்க. சாய் கிஷோர் போடுற பாலை ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறதுக்காக திரும்பி மேக்ஸ்வெல் அடிக்கிறாரு. பாலு மேக்ஸ்வெலோட பேட்டில் படலை, மேக்ஸ்வெலோட முட்டியில் பட்டு சாய் கிஷோர் அம்பையர்கிட்ட அவுட்டு கேட்குறாரு. அம்பையரை அவுட்டு கொடுத்துட்டாருங்க. உடனே நம்ம மேக்ஸ்வெல் எதுக்காப்பில் இருக்கிற நம்ம ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட, என்னப்பா அவுட்டா, தேர்ட் அம்பையர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவுட்டு தான், நீ வெளியே கிளம்பு அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லிட்டாருங்க. உடனே நம்ம மேக்ஸ்வெல் குடுன்னு வெளியே போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ போடுறாங்க திரையில, அந்த பாலு ஸ்டம்பில் படவே இல்லைங்க, அது அவுட்டே கிடையாது. அவுட்டு கொடுத்துட்டாங்களா? நம்ம மேக்ஸ்வெல் 0 ரன்னுங்க, டக் அவுட்டு. இது வரைக்கும் ஐபிஎல்லையே 19 முறை மேக்ஸ்வெல் டக் அவுட் ஆகியிருக்காரு 0 ரன்னில். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி டக் அவுட் ஆனதே இல்லைங்க. இந்த மாதிரி மோசமான ஹிஸ்ட்ரியில் நம்ம மேக்ஸ்வெல் தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. நேற்று மேட்ச்சில் கிங்ஸ் 11 பஞ்சாப்பும் குஜராத் டைட்டன்ஸும் விளையாடுறாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு, அதில் 97 ரன்னு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அடின்னு அடித்து பட்டையை கிளப்பிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இப்போ தான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்தார். ஃபர்ஸ்ட் போட்டியிலே 97 ரன் அடிச்சிருக்காருங்க. எந்த கேப்டன் எப்படி அடிப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சசாங்க் சிங் சூப்பரான பிளேயர், ஆல்ரவுண்டருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரன் அடிச்சாருங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ் அவர் ஒரு 47 ரன் அடிச்சாருங்க. அப்படி இப்படின்னு ஒரு 243 ரன்னு கிங்ஸ் 11 பஞ்சாப் அடிச்சிட்டாங்க. 244 ரன்னு குஜராத் டைட்டன்ஸ் எப்படிங்க அடிப்பாங்க? சுப்மன் கில் மட்டும்தாங்க இருக்கா அந்த டீமில். வேறு ராகுல் டிபாத்தியா ஒரு நல்ல ஃபினிஷரு, சாய் சுதர்ஷன் கொஞ்சம் நல்லா விளையாடுவார். மற்றபடி அங்கே யாருங்க இருக்கா? சரி, எதுக்கும் முயற்சி பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸு. அப்படி இப்படின்னு வந்தாங்க. ஒரு 234 ரன் அடித்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஒரு 11 ரன் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் தோற்று போயிட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் தோற்றதுக்கு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க. அடித்து சொல்லுவேன், நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஸ்ரேயஸ் ஐயர் 97 ரன் அடித்ததுனால தான் நேற்று கிங்ஸ் 11 பஞ்சாப் ஜெயிச்சுது. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ரேயஸ் ஐயருக்கு இதுதான் ஃபஸ்ட் மேட்ச்சு. இப்போ தான் அவர் கிங்ஸ் 11 பஞ்சாபோட கேப்டனாக வந்தார். ஃபஸ்ட் மேட்ச்சில் 97 ரன் அடிச்சிருக்காரு. 2008 நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் வராருங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 97 ரன் அடித்தார். போன கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க கப்பு வாங்கி கொடுத்தாரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி 50 ஓவர் 2025 நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க கப்பு வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் யாராவது ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபேனா? கிடையவே கிடையாது. ஒன்று ஹர்திக் பாண்டியாவோட ஃபேனாக இருப்பீங்க, இல்லை ரோஹித் சர்மா, இல்லை விராட் கோலி, இல்லை மேக்ஸிமம் MS தோனியோட ஃபேனாக தான் இருப்பீங்க. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபேனாக இருக்க மாட்டீங்க. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் எவ்வளோ ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. ஆனால் நாம் ஸ்ரேயஸ் ஐயரை மனுஷனாக கூட மதிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஐபிஎல் நிர்வாகமும் ஸ்ரேயஸ் ஐயரை பெருசாக மதிக்கிறது இல்லை. இந்தியன் வீரர்களும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு பெருசாக அங்கீகாரமும் கொடுக்கறது இல்லைங்க. இதை பற்றி நிறைய ஆஸ்திரேலிய பிளேயர் கூட ஸ்ரேயஸ் ஐயரோட டேலண்ட் வெளியே சொல்ல விட மாட்டேன்றாங்க, அவரோட டேலண்ட் வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாங்க. சரிங்க, ஸ்ரேயஸ் ஐயர் எப்படியோ நம்ம கிங்ஸ் 11 பஞ்சாப் ஜெயிக்க வச்சிட்டாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.